நம்ம என்றைக்குமே ரொட்டீன் ஒர்க்கில் முக்கியமாக ஒரு வேலை செய்யணும். நம்ம வீட்டில் இருக்க இரும்பு பாத்திரம், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாத்திரம், பக்கெட்டு, அன்னக்கூடை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கழுவாமல் விட்டுட்டோன்னா எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இதை பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்கெட்டுங்களெல்லாம் நம்ம எப்படி பளிச்சுன்னு ஆக்கிறதுன்றது தான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த உப்பு தண்ணி பட்டு பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம பளிச்சுன்னு ஆக்கணும். செலவே இல்லாமல் எப்படி நம்ம பளிச்சுன்னு ஆக்கிறதுன்றதை பார்ப்போம். எவ்வளோ அழுக்காக பண்ணுங்க. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடாயில் இது செங்கல் தூள், இந்த செங்கல் தூள் கூட கொஞ்சமாக வாஷிங் பவுடர் போட்டுக்கலாம், போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் நார் இல்லைன்னா ஸ்க்ரப்பர் நான் கையில் எடுத்துக்கிட்டேன். வெறுங்கையில் தேய்ச்சா அது கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்ம கோடு விழும் உள்ளங்கையில். அதனால் செங்கல் தூள் தான் முக்கியமாக நான் யூஸ் பண்ணுறது. பித்தளை பாத்திரம், பிளாஸ்டிக்கு, இரும்பு, அப்புறமா டைல்ஸு வழுக்காமல் இருக்கிறதுக்காக பாத்ரூமுக்கெலாம் நான் செங்கல் தூள் போட்டு தான் தேய்ப்பேன். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் தானேன்ட்டு அதை விட்டுறக்கூடாது. அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டும் கழிச்சு நின்றால் தான் வீட்டுக்கு அழகாக இருக்கும். அது அழுக்காக இருந்தால் நல்லாவே இருக்காது. நல்லா மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இதை பாருங்க, இந்த கலரு என்ன கலர் அழகு. அதுக்கப்புறம் என்ன கலர்னே தெரியாமல் போயிடும் அழுக்கில். நமக்கு அந்த கலர் தெரியணும்னு நல்லா தேய்ச்சி வச்சா தான் அது என்ன கலர் பக்கெட்னு தெரியும். நல்லா அழுக்கு தான் படிஞ்சிடும். முக்கியமாக உப்பு கலர் படியும். இதுதான் நான் எப்படி க்ளீன் பண்ணணுன்றத வீடியோவாக போட்டிருக்கேன். வெறும் ஸ்க்ரப்பர், தயிரும், கொஞ்சோண்டு துணி பவுடரும், செங்கல் தூளும் தான். நம்ம ரொம்ப செலவெல்லாம் பண்ணல இதுக்காக. நம்ம செங்கல் தூள் இல்லைன்னா குழம்பு கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பாட்டமில் தான் ரொம்ப இழுக்கும். அந்த பாட்டமில் கழுக்க தான் எடுக்கணும். இந்த மாதிரி நான் எல்லா பக்கெட்டையும் கழுவி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இந்த ஜக்கு பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நம்மளாம் தேய்க்கும் போது ஒரு பொருளையும் நம்ம பராமரிக்கும் போது நம்ம வீட்டு பொருள் சேதமடையாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் வீட்டில் இருக்கிற பொருள்கள் சுத்தமாக இருக்கும்போது நமக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஜக்கு தானே விட்டுறக்கூடாது, பாத்ரூம் பக்கெட் தானே அப்படி கிடக்கட்டோன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு பொருளையும் நம்ம பராமரிக்கும் போது நம்மளுக்கு பொருட்கள் பாதுகாக்கப்படும். இது
கலரே இப்போ தெரியும். வலு 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 வலுன்னு இருக்குது. பாத்ரூம்லேயே தண்ணிக்குள்ளே கிடந்து, சோப்பு தண்ணியில் கிடந்து, இந்த உப்பு தண்ணி பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கிடந்து வலு 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 வலுன்னு இருக்குது. நான் நேற்று தான் பாத்ரூம்லாம் கழுவி போட்டேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த பச்சை கலர் நம்ம இப்போ மட்டும் கழுவுல பச்சை கலர் கருப்பு கலர் மாதிரி ஆகிருக்கும். இந்த ஜக்கோட கலரே தெரியாமல் போயிருக்கும். செலவே இல்லாமல் நம்ம பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பாத்திரம்லாம் பாருங்க எப்படி பளிச்சுன்னு ஆகுது. இப்போ நம்ம கழுவி பார்க்கலாமா? சோப்பு தண்ணி, இந்த நுரை, இந்த உப்பு இதெல்லாம் பட்டு அப்படியே இருக்குது. அதனால தான் நான் இதை போட்டு இப்படி தேய்க்கிறது நல்லா. பாருங்க எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. காலையில் மீன் தொட்டிலாம் கழுவிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ லஞ்சு பண்ணல. நான் எனக்கு இந்த மாதிரி இந்த க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால நான் லஞ்சு பண்ணல. அதுக்கு பதில் நான் இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிடுறேன். நான் லஞ்சு வந்து சும்மா தயிர் சாதம் சாப்பிட்டுக்கலான்ட்டு இன்றைக்கி இது க்ளீன் பண்ணி ஆகணுன்ட்டு க்ளீன் பண்ணுறேன். இப்படி செய்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. இதுக்குன்னு டைம் ஒதுக்கி எல்லா வேலையும் விட்டுட்டு இதை செய்யணும். இதுதான் நமக்கு செய்ய வருது வேலை. இப்போ இந்த பெரிய சக்கு தாங்க எப்படி பெரிய பக்கெட் தான் எப்படி கழுவுறது தெரியல. பாட்டமில் தான் ரொம்ப அழுக்கு இருக்கும், மேலே விட இருக்காது. இந்த பாட்டமில் தான் நல்ல வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம அடிக்கடி தேய்ச்சி விடுவோம். நம்ம வீட்டு பக்கெட்டுங்கெல்லாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். பார்க்கும் போதும் புதுசாகவே தெரியும். இந்த பாட்டமில் தான் கொஞ்சம் நல்லா தேய்க்கணும். இந்த கார்னர்லேயும் இருக்கும் நல்ல கலராக. உப்பு கரை பண்ணுது தான் இந்த ஸ்க்ரப்பர் மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சி வைக்கணும். தேய்க்க தேய்க்க அந்த குழப்பெல்லாம் எழுதி அழுக்கெல்லாம் பசார கொஞ்சம்தான். இப்போ நம்ம கழுவணும். எப்படி இப்போ தேய்ச்சி வச்சது வரைக்கும் கழுவி காஞ்சி போயிடும். இந்த மாதிரி பாருங்க. இப்போ இது தேய்ச்சி வச்சதெல்லாம் காஞ்சி போச்சு. உடனே கழுவிடணும். இப்போ மறுபடியும் நம்ம விம் பார் போட்டு தேய்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், விம் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விம் பார் அதை போட்டு மறுபடியும் நம்ம அது எண்ணெய் பிசுக்கு மாதிரி எதுனா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழுக்குன்னு இருந்தாலும் போயிடும்.
மறுபடியும் தேய்ச்சிட்டு சும்மா இது லைட்டாக தேய்ச்சாலே போதும். இது க்ரீன் கலர் டப்பு ஒன்று இருக்குது, அதையும் நல்லா இதை தேய்ச்சிட்டேன்னா செலவே இல்லாமல் நம்ம வீட்டு பொருட்களை பராமரிக்கிறது எப்படின்னா நான் மோஸ்ட்லி என்னுடைய சேனலில் நான் போடுவேன். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி நான் பைசா வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறது. செங்கல் கிடைக்காதவங்க கோலமாவு கூட எடுத்து கோலமாவு, துணி பவுட்ரு, இந்த அப்புறமா துணி சோடா மாவு அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு. அடுத்தது ரோஸ் கலர் டப்பு இருக்குது, எல்லாமே அழுக்காயிருக்கு. இது நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். செலவே இல்லாமல் எது சுத்தம் பண்ணுறது தான் என்னுடைய வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது பாத்திரம், பிளாஸ்டிக் பொருள் எப்படி க்ளீனாக இருக்குது, எப்படி கழுவுறன்றதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டு பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்கள் தானே பக்கெட் தானேன்ட்டு விடாமல் அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டுன்னு கழுவுனா கூட நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். பித்தளை பாத்திரம் இருந்தாலும், இரும்பு பாத்திரம் இருந்தாலும், இரும்பு கடாய் எப்படி கழுவி பராமரிக்கணுன்றதும் நம்ம வீடியோவில் இப்போ போடுறேன். இப்போ நான் ஓரளவு எல்லாத்தையும் கழுவிட்டேன், விளக்கிட்டேன். இனிமேல் அதை வந்து கழுவணும். இந்த டப்பை கழுவி பார்ப்போமா? இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சு ஆகிட்டு பாருங்கள். நமக்கு செலவே இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருள் எப்படி நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ வயசாக இருந்துச்சு இதை பாருங்கள். நான் வந்து பக்கெட்டாக தான் கழுவி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நான் விம்பார் போட்டு கழுவுவேன். எவ்வளோ வழுக்காக இருந்துச்சு, கலரே தெரியாமல் இருந்துச்சு. எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. நான் வந்து சிம்பிளாக தான் கழுவுவேன். இப்போ மட்டும் நான் விம்பார் போட்டு தேய்க்கும்போது இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். பக்கெட் தான் ரொம்ப கரெக்டாக பாத்ரூம் வைக்க பக்கெட்டும் பாத்ரூமில் வச்சுருக்கேன். நான் ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ஒன்ஸ் விம்பார் போட்டு தேய்ச்சிட்டேன்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் சுத்தமாக ஆகிடும். இப்போ பாருங்கள் இந்த விம்பார் எடுத்துக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் அந்த விம்பார் போட்டு தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். இந்த பிளாஸ்டிக்லாம் மோஸ்ட்லி வெயிலில் வைக்கக்கூடாது. எப்பவும் பிளாஸ்டிக் பொருள் மட்டும் நிழலே இருக்கணும். வெயிலில் இருந்தால் ஃபேடாகிட்டு சீக்கிரமாக வெடிப்பு விட்டுரும், உடஞ்சிரும். பிளாஸ்டிக்லாம் மோஸ்ட்லி நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக் டப், பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஜக்கு இதெல்லாம் வெயிலே வைக்கக்கூடாது. நிழலில் இருந்தால் தான் நீண்ட நாளைக்கு வரும். ஆனால் இந்த மஞ்சள் கலர் ஜக் வந்து புதுசு தான், அதனால் அதை கழுவ தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப பழைச்சு. இதெல்லாம் பாத்ரூம்லேயே கிடக்கும், தண்ணிக்குள்ளேயே கிடக்கும். அந்த உப்பு கரை ஊற்றி 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 கொலன்னு. அதுதான் இதெல்லாம் கழுவணுன்ட்டு நான் மந்த்லி ஒன்ஸ் நல்லா அந்த மாதிரி கழுவி எடுத்துருவேன் என்னுடைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம். இதையும் நல்லா
இந்த பாட்டில் தான் ரொம்ப அழுக்கு இருக்கும். விம்பா ஸ்க்ரப்பர் வீட்டில் இருக்க ஒரு பொருளையும் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பராமரித்து வைக்கும்போது நம்மளுடைய பொருட்கள் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாமல் அழுக்காகாமல் பளிச்சுன்னு எப்பவுமே நல்லா புத்தம் புதுசு போல் இருக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருக்கு, இது எப்படி ஒட்டுறது, நல்ல தப்பு உடஞ்சிச்சு, இது எப்படி ஒட்டுறதுன்ட்டு நான் வீடியோ போடுறேன். எதுக்கு அது வேஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கலாமே. அப்படியே பிளாஸ்டிக் கூட போட்டு பற்ற வச்சுட்டா நல்லா கட்டிக்கும், ஒட்டிக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே பளிச்சுன்னு. துணி துவைக்கிற பக்கெட் தானே, பாத்ரூம் பக்கெட் தானே விட்டுறக்கூடாது. அதுவும் சுத்தமாக தான் அழகாக இருக்கும். நம்மளுடைய பொருட்கள் பராமரிக்கப்படணும். ஒரு பொருள் நம்ம பைசா போட்டு வாங்கியிருக்கோம், அதை வந்து பராமரித்து வச்சா நமக்கும் அழகு, அந்த பொருளுக்கும் அழகு. யாருன்னா வந்தாங்கன்னா கூட பொருள்லாம் பார்த்து புதுசாகவே இருக்கே, நம்ம ரிலேஷன்லாம் வந்தாங்கன்னா கூட பொருள்லாம் புதுசாக இருக்கேன்ட்டு நம்ம பொருட்கள் சுத்தமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு மரியாதையாக இருக்கும். நம்மளை கௌரவமாக நினைப்போம் சுத்தமாக இருந்ததுன்னா. ஓகே, டன். நான் கழுவலாமா? ஃபஸ்ட்டு ஃபார் எல்லோ பக்கெட் நல்லா நினச்சி உள்ள மட்டும் அந்த உப்பு வந்து அப்படியே ஏடு மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ அதை வந்து நம்ம கல் வச்சு தேய்ச்சின்னா அது ஏடாட்டம் படிஞ்சிச்சு. உப்பு ஒரு லேயர் அப்படியே இருக்குது. அதனால் அதை வந்து ஸ்ட்ராங்காக தேய்ச்சா பக்கெட் ஓட்ட விழுந்துடும். நம்ம அடிக்கடி தண்ணியே பக்கெட்டில் பிடிச்சி வைக்கக்கூடாது பாத்ரூம்லலாம். இப்போ ஒரு பக்கெட் க்ளீன் பண்ணிச்சுன்னா இது க்ளீன் பண்ணிட்டேன்னா 2 பக்கெட் ஆச்சா. இப்போ 2 பக்கெட் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஓகே, ini jug. இப்போ இந்த பக்கெட் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நல்லா கழுவிட்டேன். அதனால் இப்போ வந்து இரும்பு கடாய் நம்ம எப்படி கழுவுறதுன்னு பார்ப்போம். இந்த கடாய் எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே தேய்ச்சி இந்த கரை போகணும்.
கல் வச்சு தேய்ச்சா தான் துருலாம் போகும். துரு பிடிச்சிருக்காது. இரும்பு கடாய் மட்டும் தண்ணி பற்றி துரு பிடிச்சிடும். இதெல்லாம் துரு பிடிச்சா சமையல் பண்ணும்போது கருப்பு கலரில் ஆகிடுது. குழம்பு செய்தாலும் சரி, எது செய்தாலும். அதனால இரும்பு கடாயை நல்லா கழுவிட்டு எண்ணெய் தேய்ச்சி வச்சிடணும் சமையல் முடிச்சுட்டு. இரும்பு கடாயில் சாப்பாடு செய்தால் நல்லது, குழம்பு தான். ஆனால் அதை பராமரிக்கணுமே. இன்னும் கொத்தாய்க்கணும். என்ன பண்ணணும், மறுபடியும் செங்கலை போட்டு நம்ம நல்லா பிளாஸ்டிக் பொருள்லாம் நல்லா கழுவியாச்சு. இரும்பு கடாயும் கொஞ்சம் கழுவிட்டேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இரும்பு கடாய். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4-5 செங்கல் பீஸ் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். அந்த செங்கல் பீஸை வச்சு நல்லா தேய்க்க போகிறேன் பாருங்கள். இந்த கயிறை வச்சு இந்த செங்கல் பீஸை வச்சு நம்ம தேய்க்கும்போது அந்த துருவெல்லாம் வெள்ளை கலரில் ஆகிடும் கடை. மாடி போனால் மாடியில் இருந்துச்சு இந்த கடாய். சரி, இரும்பு கடாயில் சமையல் போனால் நல்லதாக இருக்குன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இது அப்படியே விட்டுவிடு. இந்த எல்லாம் இரும்பை எடுத்துடணும். துருவெல்லாம் நல்லா பறிச்சு நைச்சு. நம்ம செலவே இல்லாமல் எப்படி நம்ம ஒரு பொருளை வீட்டுக்குள்ள க்ளீன் பண்ணணுன்றதான் வீடியோ. இப்போ கடாய் பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ துரு இருந்தது, அவ்வளோ துருவும் போயிடுச்சு. இந்த துரு இருக்குங்க. அப்பாடி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுப்பா. இதை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விம் பார் வச்சு மறுபடியும் நல்லா தேய்ச்சிட்டேன்னா பாருங்கள் என்ன துருவே இல்லை பாருங்கள். அப்படியே கடை பளிச்சுன்னு வெள்ளை கலராக ஆகிடுச்சு. அப்படியே எண்ணெய் பிசுக்கிறது வந்தால் கூட இது வந்துடும். இப்போ நம்ம இதில் சமையல் பண்ணால் நல்லாயிருக்கும். சமையல் பண்ணி முடித்தோடனே எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கணும். சும்மா லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சா துரு பிடிக்காது. எப்பவுமே இரும்பு துரு பிடிக்கும். மற்ற இரும்பு வந்தால் பெயிண்ட் அடித்து வைக்கலாம். இது சமையல் பண்ணுறது பெயிண்ட் அடித்து வைக்க முடியாது. அதனால் எண்ணெயை தேய்ச்சி நம்ம சமையல் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணி வச்சோன்னா தேவைப்படும் போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். அப்போ துருவே ஏறாது. பாருங்கள் என்ன அழகாக பளிச்சு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி கழுவிக்குங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
கடாய், அதுக்கப்புறமா பக்கெட், அதுக்கப்புறமா ஒரு பக்கெட், டப்பு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன் டப்பு. அப்புறமா எவ்வளவும் நான் இன்றைக்கி செலவே இல்லாமல் சிம்பிளாக இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணது. நீங்களும் என்ன க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.